சாதிய மோதல்கள் இல்லை என பொய் பேசி வரும் திமுக ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகள் தொடர்கதையாகி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாணவர் சின்னத்துரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாங்குநேரியைச் சேர்ந்த பட்டியலின மாணவர் சின்னத்துரை மீது 2023ஆம் ஆண்டில் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூக மாணவர்கள் வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். அத்தாக்குதலில் இருந்து மீண்ட மாணவர் பாளையங்கோட்டை கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் ஆன்லைன் செயலி மூலம் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை தனியாக வரவழைத்து கடுமையாக தாக்கி செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டது. இதில் படுகாயமடைந்த சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த முறை தாக்குதலின் போது அவரது கல்லூரி செலவு முழுவதையும் நானே ஏற்கிறேன் என விளம்பரம் தேடிக்கொண்ட விடியா திமுகவின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தவறியது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட அதிமுக கல்வெட்டை மர்ம நபர்கள் உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிச்சாண்டம்பாளையம் முதல் சென்னிமலைப்பாளையம் வரை 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலையை கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KV ராமலிங்கம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன் ஆகியோரது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் அமைக்கப்பட்டது. இதற்காக பெருந்துறை வாய்க்கால்மேடு பகுதியில் நினைவு கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கல்வெட்டினை மர்ம நபர்கள் உடைத்து அங்கிருந்த பேனர்களை கிழித்துள்ள சம்பவம் அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.